Hi, in this video we are going to see 9th unit, that is your ratio analysis. Is the one of the important unit, not only in 12th standard. 12th standard la mattum illama ungaloda higher studies ko இந்த unit இந்த chapter வந்து ரொம்ப important ஆன chapter. Okay, so first what is meant by the ratio analysis? That is nothing but mathematics in accountancy. Accountancy la mathematics இருக்கு அப்படின்னா that is your ratio analysis. So already சொன்ன மாதிரி it's a mathematics in accountancy. பாத்தீங்கன்னா மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Ratio is a mathematical expression. It's a mathematical expression of relationship between two related or interdependent items. அதாவது ரெண்டு விஷயத்தை நம்ம ஒரே மாதிரியான விஷயமா இருக்கலாம், இல்ல இன்டர்டிபெண்டன்ட்னா ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது, அதாவது அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும் பொழுது அப்போ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த ரேஷியோ தேவைப்படும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணும் பொழுது ரைட், ஸோ எப்படி கம்பேர் பண்ணுவோம், இதை விட இது ஜாஸ்தியா இதை விட இது கம்மியா அப்படின்னு ரெண்டு ஐட்டம்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது we will decided no எதை நம்ம கொண்டு போ. இப்போ ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் வாங்க போகிறோம், ஒரு கடையில் போயிட்டு ஒரு ரெண்டு பென்சில் வாங்குறோம்னு வச்சுப்போமே. ஸோ நட்ராஜ் பென்சில் இருக்குது, அப்சரா பென்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. காஸ்ட் வைஸ் we will compare, ரைட், தென் குவாலிட்டி வைஸ் we will கம்பேர். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ் வேணும். we need to analyze, கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அனலைஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ரேஷியோ தேவைப்படுது. ஸோ இந்த ரேஷியோ வந்து எப்படி வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா 3 different டைப்ஸாக காமிக்கிறாங்க. அதாவது பியூர் ரேஷியோ, percentage ratio and times ratio. So pure ratio அப்படின்றது வந்து அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இஸ் டு, அதாவது 2:1, 3:1, 5:1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்-2ல இருக்கிறது தான் வந்து உங்களோட பியூர் ரேஷியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜில் வரும். அதோட ஆன்சர்ஸ் எப்படி வரும், பெர்சன்டேஜஸில், அதாவது 25%, 50%, 75% அப்படின்னா பெர்சன்டேஜில் காமிப்போம். தேர்ட் பார்த்தீங்கன்னா டைம்ஸில் காமிப்போம். 4 times bigger than this, 5 times bigger than, 10 times more than அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டைம்ஸ், இதெல்லாமே டைம்ஸில் வரும். ரைட், ஸோ ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. According to Mears, ratio analysis is the study of relationship among various financial factors in the business. Already நான் சொன்னேன் இல்லையா, ரிலேஷன்ஷிப் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த கம்பேரிசேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேஷியோ அனாலிசிஸ். அதை வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் ஃபார்மில் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இந்த பென்சிலை விட இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா 5 times லாங்கராக நமக்கு யூசேஜ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அந்த கம்பேர் பண்ணி அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அந்த எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரேஷியோஸ் மூலமா நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ ரேஷியோ ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 types of ratios இருக்கு. எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ், 4 types of ratios. 1, 2, 3 and 4 types. What are those? Liquidity, first one is liquidity ratios, right? Then second one is long term solvency ratios. Next turnover ratios. Then fourth one is your profitability ratios. So இந்த ratios கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் 4 types of ratios இருக்கு. அதுக்கு கீழே subdivisions-உம் இருக்கு, அதாவது sub types அப்படின்னும் இருக்கு. ஸோ இப்போ லிக்விடிட்டி ரேஷியோஸ்க்கு கீழே கரண்ட் ரேஷியோ அண்ட் குவிக் ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் கீழே டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கியூரிங் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோஸ் கீழே ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் fixed asset ratio, turnover ratio. Then profitability ratios கீழே பார்த்தீங்கன்னா gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio, return on investment. Right, so in the madri we have so many
ratios are there. Okay, under the major 4 classification, under this major 4 classification, okay va, இந்த 4 classifications கீழ நமக்கிட்ட எவ்வளோ நிறைய ratios இருக்கு, right? So இந்த ratios எல்லாத்துக்குமே each ratios contains formulas, ஒவ்வொரு ratiosக்கும் formulas இருக்கு. ஸோ எல்லாருமே என்கிட்ட கேட்கறது என்னன்னா, மேம் இந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு மக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மக் பண்ணுறதை விட இதை ரிமெம்பர் பண்ணி எக்ஸாமில் எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யூ நோட் நீட் டு மக் இட் அப். ஓகேவா, நீங்கள் யாருமே மக் பண்ண வேணாம். ஒன்ஸ் யூ ஸ்டடி ப்ராப்பர்லி, அதாவது லேர்ன் ப்ராப்பர்லி, ஒன்ஸ் யூ லேர்ன் ப்ராப்பர்லி, அதாவது புரிஞ்சு படிச்ச, ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட், உனக்கு புரிஞ்சு நீ படிச்ச அப்படின்னா யாருமே என்ன பண்ண வேண்டாம், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மக் பண்ண வேண்டாம், ரைட்? ஓகே, ஸோ நம்ம இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, டைரக்டாக உங்களை வந்து கரண்ட் ரேஷியோ, ஃபைண்ட் அவுட் தி கரண்ட் ரேஷியோ, ஃபைண்ட் அவுட் தி குவிக் ரேஷியோ அப்படின்னும் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் டைரக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபைண்ட் த லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபைண்ட் த லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 ரேஷியோஸுமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். த சேம் வைஸ் ஃபைண்ட் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னா, அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்கு கீழே வர இந்த 5 ரேஷியோஸும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ தெர் ஆர் 14 ரேஷியோஸ் ஆர் தேர். எத்தனை ரேஷியோஸ் இருக்கு? 14 ரேஷியோஸ் இருக்கு, 14 ஃபார்முலாஸ் இருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம மக் பண்ண வேணாம். we understand and read. When we understand and read, we no need to mug it up, right? mug up பண்ண வேண்டாம், right? 1 by 1 இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, liquidity ratio. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? liquidity ratio. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரேஷியோ liquidity ratios. So liquidity, இந்த நேம்லயே பாருங்க, what is meant by liquid? liquid அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வாட்டர், இதெல்லாம் liquid consistency இல்லையா? ஸோ வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம அந்த வாட்டர், அதாவது ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணோம்னா அந்த பாட்டில் ஷேப்பில் வரும், ஒரு கப்பில் ஃபில் பண்ணோம்னா ஒரு கப் ஷேப்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஈஸியாக அக்செப்ட் பண்ணக்கூடியது, ரைட்? அடாப்ட் பண்ணக்கூடியது. எந்த பவுலில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த பவுலோட ஷேப்புக்கு என்ன ஆகிடும், அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி லிக்விடிட்டி அப்படின்னும் போது ஈஸி டு ஹேண்டில், ரைட்? ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அசர்ட்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதாவது ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசர்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிக்விட் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசர்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிக்விட் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? கிளியரா புரிஞ்சுதா? ஒரு ஆர்கனைசேஷன்ல இல்லை ஒரு ஃபர்ம், ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் வந்து இருக்க அசர்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக மாற்றக்கூடிய அசர்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லிக்விட் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிக்விட் அசர்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிக்விட் அசர்ட்ஸ். அதே வந்து ஃபிக்ஸட் அசர்ட்ல அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து நம்மளால நினைச்ச நேரத்தில் என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபிக்ஸட் அசர்ட், ரைட்? ஸோ ஃபிக்ஸட் அசர்ட்ஸ், மிஷினரிஸ், பில்டிங்ஸ், லேண்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால நினைச்ச நேரத்தில் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசர்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிக்விட் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த லிக்விடிட்டி அப்படின்னா அவங்களுடைய கேஷ் எபிலிட்டி, அதாவது அவங்களோட லிக்விடிட்டி ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிஸ்னஸோட அந்த கேஷ், எவ்வளோ கேஷ் அவங்க கிட்ட இருக்கு, அவைலபிளாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரேஷியோஸ். ஸோ அப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே 2 ரேஷியோஸ் வரும். என்னென்ன ரேஷியோஸ்? கரண்ட் ரேஷியோஸ் அண்ட் குவிக் ரேஷியோ. இது 2 ரேஷியோ வரும். என்னென்ன ரேஷியோ? கரண்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட், கரண்ட் ரேஷியோ, ரைட்? ஸோ கரண்ட் ரேஷியோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, current asset divided by current liabilities. Current assets divided by current liability. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கரண்ட் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்றோம். கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ
ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசர்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரண்ட் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் அப்படின்றது கரண்ட் அசர்ட். ஓகே, என்னென்னலாம் கரண்ட் அசர்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ என்னெல்லாம் கரண்ட் அசர்ட்ஸ்னு பார்த்தோம்னா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வென்ட்ரி இஸ் யோர் கரண்ட் அசர்ட். இன்வென்ட்ரினா உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ். தென் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் படிச்சிருக்கோம், சன்ட்ரி டேட்டாஸ் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், இதுதான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இஸ் நத்திங் பட் யோர் பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து சன்ட்ரி டேட்டாஸை டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் உங்களோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ். தென் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், கேஷ் ஈக்குவலன்ஸ்னா கேஷ் அட் பேங்க், இதெல்லாமே வந்து நம்மளோட கரண்ட் அசர்ட். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், அட்வான்சஸ், இதெல்லாம் நம்மளோட கரண்ட் அசர்ட்ஸ். தென் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இதெல்லாமும் நம்மளோட கரண்ட் அசர்ட். கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ்னா பில்ஸ் பேயபிள் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ரைட். தென் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் பேயபிள், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ரைட். தென் இன்கம் received in advance, then short term provisions, இதெல்லாம் உங்களோட current liabilities. So current ratio ஓட formula என்னது, current asset divided by current liabilities, ரைட். இது நீங்க மக் பண்ணணும்னு அவசியம் இருக்கா, கிடையவே கிடையாது இல்லையா. கரண்ட் அசெட், கரண்ட் ரேஷியோனா என்ன ரேஷியோ, கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னது, ஸோ ஈஸியா நம்மளால கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கரண்ட் அசெட்ஸ். நீங்க இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1 இயர்க்குள்ள, அதாவது சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால கன்வெர்ட் பண்ணக்கூடியது, கேஷஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸும் சீக்கிரமா நம்ம செட்டில் பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ், ரீபே பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ரேஷியோ. தென் செகண்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோ. தென் என்ன ரேஷியோ, குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குயிக் அசெட் divided by current liabilities. Quick asset divided by current liabilities, right. So current liabilitiesல எந்த சேஞ்சஸுமே இல்லை. கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஈஸியா நம்ம செட்டில் பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ், அதாவது லெஸ் தென் 1 இயர்க்குள்ள நம்ம செட்டில் பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ் தான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ குவிக் அசெட் அப்படின்னா என்னன்னா இன்னும் ஃபாஸ்டா, அதாவது கரண்ட் அசெட் அப்படின்றது 1 இயர்க்குள்ள நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் கரண்ட் அசெட் அப்படின்னு சொன்னேன். குயிக் அசெட் அப்படின்னா என்னன்னா இன்னும் ஃபாஸ்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ், ரொம்ப ஃபாஸ்டாவே கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ்லாம் தான் குயிக் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ குயிக் அசெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் அசெட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட், ஓகே, கரண்ட் அசெட் minus inventories. Inventories less prepaid expenses. So current assets ல இருந்து inventoriesம் prepaid expensesம் நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட குயிக் அசெட். ஸோ இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன பண்ணிடணும், டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட குயிக் இன்னும் வேகமாக கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், குயிக் அசெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம். அந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ்க்கு 2 ரேஷியோஸ், என்னென்ன ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ பார்த்தோம். ஸோ கரண்ட் ரேஷியோல கரண்ட் அசெட் divided by current liabilities. Quick ratio la quick asset divided by current liabilities. So quick assets na enadhu, current assets la irundhu inventories yo prepaid expenses yo minus பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய quick asset. Okay, clear. So நம்ம இப்போ ஒரு sum பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா clear-ஆ புரியும், right? Yes. So இப்போ இந்த illustration sum பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும்
clear-ஆ புரியும் ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா following is the balance sheet of மகேஷ் லிமிடெட் as on 31st March ரைட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட் இது. ஓகே, வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா உங்களுக்கு லயபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட்டும் அதுக்கு கீழே அசர்ட்ஸ் எழுதுவாங்க. ஓகே, லயபிலிட்டிஸ் கீழே அசர்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ லயபிலிட்டிஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அசர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் கரண்ட் ரேஷியோ அண்ட் குவிக் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கரண்ட் அசட். ஸோ அப்போ இதெல்லாம் தான் கரண்ட் அசட்ஸ் ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா கரண்ட் அசட்ஸையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், கரண்ட் அசட்ஸ். தென் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா, ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க சப்டைட்டில் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே என்னென்ன வருது? ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்ன வருது? எக்ஸ்பென்சஸ் பேயபிள், தட் இஸ் நத்திங் பட் யோர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். பேயபிள்னா எட் டு பெய்ட்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் ரைட். ஸோ இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get current liabilities. ஸோ current assets divided by current liabilities நம்ம total பண்ணுவோம் இல்லையா, current asset ஓட value then current liabilities ஓட value. So this is a form of pure ratio. Pure ratio எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன்? is to ல வரும் ரைட். So is to 3:1 ரைட். this is your current ratio. Then quick ratio ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா current liabilities அதே தான், same 50,000 ரைட். குவிக் அசட் மட்டும் we need to find out. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? கரண்ட் அசட்ல இருந்து ரெண்டு விஷயத்தை நம்ம மைனஸ் பண்ணணும். என்னென்னது? இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம கரண்ட் அசட்ல இருந்து எடுத்துட்டோம்னா அதுதான் நம்மளோட குவிக் அசட். ஸோ 1 lakh divided by 50,000, 2:1 is your quick ratio ரைட்.